இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, ஏவுகணை நாயகன், விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர். அவர்தான் வருங்கால இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். வறுமையின் காரணமாக வேலை பார்த்து கொண்டே விண்வெளி பொறியியல் படிப்பு வரை படித்தார் கலாம். DRDOவில் ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்கு வடிவமைத்து கொடுத்தார். இஸ்ரோவில் தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்த அவர் 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்றது. இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கலாமை கௌரவித்தது. போரில்லாத உலகை படைப்போம் என்பதே தன் குறிக்கோளாக இருந்தாலும் எதிரிகளை சமாளிக்க 1999இல் நடத்திய பொக்ரான் அணு ஆயுத சோதனையின் மூலம் இந்தியாவை ஒரு அணு ஆயுத வல்லரசாக மாற்ற முன்னின்றவர் அப்துல் கலாம். 2002இல் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற கலாம் நாடு முழுக்க பயணம் செய்தார். குழந்தைகளை சந்தித்தார். கனவு காணச் சொன்னார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக நேர்மையோடு உழைத்தால் 2020இல் இந்தியா நிச்சயம் வல்லரசாகும் என்று நம்பிக்கையூட்டினார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா விருதுகள் மூலம் கௌரவிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்த நாள் 1931 அக்டோபர் 15.